அருட்பெரும் ஜோதி. நீங்க எப்பவாவது ஒரு இடத்துல அமைதியா உட்கார முயற்சி செஞ்சிருக்கீங்களா? நம்ம உடம்பு வேணா ஒரே இடத்துல இருக்கலாம், ஆனா மனசு மட்டும் பாருங்க, நேத்து நடந்ததை பத்தியும் நாளைக்கு நடக்க போறத பத்தியும் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த கட்டுக்கடங்காத மன ஓட்டத்தை நிறுத்தி அதோட சக்தியை எப்படி ஒரே இடத்துல குவிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனசு இப்படி அலைப்பாயறதுக்கு காரணமான நம்ம கண்கள் தான் அதை ஒருமுகப்படுத்தவும் நமக்கு உதவ போகுது. இப்போ நீங்க பாக்குற மாதிரி நம்ம கண்கள் வெளி உலகத்தை பார்க்கும்போது அதுக்கு பேரு புறப்பார்வை. இது தேவையில்லாத ஆசைகளை தூண்டி நம்ம சக்தியை சிதறடிச்சு நம்மள ஒரு தாழ்வான பாதைக்கு கொண்டு போகுது. ஆனா அதே கவனத்தை நாம நமக்குள்ள திருப்புனா அப்போ உருவாகிறது தான் அகப்பார்வை. இந்த அகப்பார்வை சிதறிப்போன சக்தியெல்லாம் ஒன்னா சேர்த்து நம்மள ஞானம்ங்கிற உயர்வான நிலைக்கு கூட்டிட்டு போகும். சரி, அப்போ இந்த சக்தி வாய்ந்த அகப்பார்வையை நம்ம எப்படி அடையிறது? ரொம்ப ரொம்ப சுலபம். இதுக்கு பேரு தான் சாதனை. அதாவது உங்க உணர்வும் கவனமும் வெளியில இருந்து விலகி கண்மணி வழியா உள்ளுக்குள்ள போகும்போது உங்களுக்குள்ள ஒரு புது பார்வை திறக்குது. அதுதான் அகப்பார்வை. சரி, சொல்றதெல்லாம் ஓகே. இந்த அகப்பார்வைய அடையறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அதுக்கான பயிற்சி என்ன? அதோட இறுதி இலக்கான மோட்சம்னா என்ன? இப்போ அத பத்தி தெளிவா பார்க்கலாம். இந்த அகப்பார்வைக்கு வர்றதுக்கான பயிற்சி ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம கவனம் வெளியில போறத நிறுத்தணும். ரெண்டாவது, நம்ம மனச அப்படியே நம்ம கண்ணோட வெளியில கொண்டு வந்து நிறுத்தணும். மூணாவது, விடாம அதையே பார்த்துக்கிட்டு இல்லைன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படி செய்ய செய்ய உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும் பாருங்க, அப்போ அகப்பார்வை தானா திறக்கும். இந்த பயிற்சியோட உச்சகட்ட இலக்கு என்ன தெரியுமா? பிறவா பெருநிலை. அதாவது இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை விட்டு முழுசா வெளியே வர்றது. இதத்தான் நாம மோட்சம்னு, விடுதலைன்னு சொல்றோம். அப்போ கடைசியா இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ நாள் நம்ம வெளியில தேடிட்டு இருந்த நம்ம ஆன்மீக உயர்வுக்கான திறவுகோள் வேற எங்கேயும் இல்லாம இந்த உலகத்தை பாக்குற நம்ம கண்களுக்குள்ளேயே இருக்குமா? இது ஒரு ஆழமான கேள்வி இல்லையா? சிந்தித்து பாருங்கள்.